மாவட்டத்தில் 1020 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதுடன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 1 லட்சமாவது வீட்டையும் வழங்கி வாழ்த்து. சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் தனது குடும்பத்தின் நிலை குறித்து கண்கலங்கிய மாணவி பிரேமாவுக்கு இலவச வீடு தருவதாக உறுதியளித்த முதலமைச்சர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டம் கழுநீர்குளம் கிராமத்தில் மாணவிக்காக கட்டப்பட்டு வரும் வீட்டை நேரில் ஆய்வு செய்து கேட்டறிந்தார். மக்களுக்கும் இடையே உள்ள நெருக்கம்தான் சிலரை தூங்க விடாமல் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் விரக்தியின் உச்சிக்கு சென்று நாள்தோறும் அவதூறு செய்திகளை அள்ளி வீசிக் கொண்டிருப்பதாக விமர்சனம். மக்களான உங்களை மகிழ்விக்கவே இந்த ஆட்சி, மக்களை காக்கவே இந்த ஆட்சி, மக்களை வளர்க்கவும் மக்களுக்கு கொடுக்கவுமே இந்த ஆட்சி. இந்த 4 ஆண்டு காலமாக நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எப்போ மக்களை நினைச்சுக்கிட்டு நாங்க ஏங்குற காரணத்தினாலதான் மக்களாகிய நீங்கள் எங்களோடவே இருக்கீங்க. நமக்கிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைக்கம் தான் சிலரை தூங்க விடாம பண்ணுது. அதனாலதான் நாள்தோறும் ஏதாவது ஒரு அவதூறு செய்திய அடிச்சு விடுறாங்க. அதுலயும் குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சிக்கே போய் பேசிட்டு இருக்கிறார். ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக முதலமைச்சர் பேச்சு. அதிமுக ஆட்சி காலத்துடன் ஒப்பிடுகையில் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக பெருமிதம். ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு அதிகாரிகளுக்கு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் கடந்த 4 ஆண்டுகள்ல முந்தைய ஆட்சி காலத்தை விட கூடுதலா நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்திருக்கு. தென்காசியில் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகளுடன் சேர்ந்து சிலம்பம் சுற்றி அசத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாலையில் சென்று கொண்டிருந்த போது சிறுவர் சிறுமியரை பார்த்ததும் உற்சாகத்தில் சிலம்பத்தை கையில் ஏந்தி சிலம்பாட்டம். தென்காசியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காண்ட முண்டியடித்த திமுக தொண்டர்கள். காவல்துறை பாதுகாப்பை மீறியும் சுற்றுலா மாளிகை நுழைவு வாயிலை தள்ளிவிட்டுவிட்டு நுழைந்ததால் பரபரப்பு. அதிமுக ஆட்சியில் சராசரியாக ஆண்டுக்கு 22 லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தற்போது வரை 1,70 லட்சம் டன்னும் ஆண்டுக்கு சராசரியாக 42 லட்சம் டன்னும் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதாக பெருமிதம். 4 ஆண்டுகள்ல விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? 1,70,45,545 மெட்ரிக் டன். இதில் ஆண்டுக்கு சராசரியா கொள்முதல் செய்யப்பட்ட நெல் 42,61,386 மெட்ரிக் டன். இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா. இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா? ஆண்டுக்கு 22,70,293 மெட்ரிக் டன் மட்டும்தான். பள்ளி
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு வளாகம் கட்டுவதற்காக அளிக்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய அதிமுக கோரிக்கை. 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நியமனம் நடந்திருப்பதாக புகார். முறையான விசாரணை நடத்துமாறு தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம். ஒவ்வொரு பதவிக்கும் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. அமைச்சர் KN நேரு அவருக்கு தொடர்புடையோர் வீடுகளில் நடந்த சோதனையில் லஞ்சம் பெறப்பட்டதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கடிதத்தில் தகவல். நகராட்சித்துறை பணி நியமன விவகாரத்தில் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காமல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும். தமிழக காவல்துறை பொறுப்பு DGPக்கு எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று EPS குற்றச்சாட்டு. அரசு பணிக்காக போராடும் இளைஞர்களின் உழைப்பை திமுக அரசு சிதைப்பதாகவும் காட்டு. நகராட்சி நிர்வாகத்துறையின் நேரடி பணி நியமனம் குறித்த அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் KN நேரு மறுப்பு. தமிழக அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு அரசியல் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக விமர்சனம். நகராட்சி நிர்வாகத்துறை பணிக்கு விண்ணப்பித்தவர்களிடம் இருந்து ஒரு ஆட்சேபனை கூட பெறப்படவில்லை என்று KN நேரு விளக்கம். அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை முறியடிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு முறைகேடாக பணி நியமனம் என்று ED புகார். தகுதி வாய்ந்த இளைஞர்களின் கனவுகளை நசுக்கிய திமுக அரசின் ஊழல் குறித்து CBI விசாரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தல். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதிலும் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் கலாச்சாரத்தை திமுக அரசு கட்டவிழ்த்து விட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 888 கோடி ரூபாய் அளவுக்கு வேலைவாய்ப்பு ஊழல் நடைபெற்றிருப்பது அதிர வைப்பதாகவும் அறிக்கை. நவம்பர் 5ஆம் தேதி மாமல்லபுரத்தில் தவிக சிறப்பு பொதுக்குழு கூடுகிறது. அடுத்த கட்ட தொடர் நிகழ்வுகள், செயல்பாடுகள் குறித்து விவாதிக்க விஜய் அழைப்பு. விஜய் கரூர் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது ஏன் என்பது குறித்து தவிக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். விஜயின் வாகனத்தை சுற்றி வந்த வாகனங்களை போலீசார் முறைப்படுத்தாததே காரணம் என்று குற்றச்சாட்டு. பொதுவெளியில நாங்க கண்ட்ரோல் எடுத்து பண்ண முடியுமா? இப்ப இங்க இருக்கிற சாலை இருக்கு, இந்த சாலையில நாங்க போய் தடுப்புகள் அமைத்து நாங்க போய் இந்த வாகனத்தை இப்படி போன்னு சொல்லுமா? காவல்துறை தான் செய்ய முடியும். எதுக்கு நாங்க காவல்துறை போய் ஒரு விஷயத்துக்கு அனுமதி கேட்கிறோம், ரூட்லாம் சொல்றோம், இது காவல்துறை தான் பண்ண முடியும். இப்ப ஒரு நிகழ்ச்சி இப்போ எங்களுடைய அரங்கிலையோ இல்ல வெளியே அரங்கிலையோ நடக்குது, அரங்கிலையோ மாநாட்டிலோ அது எங்களுடைய பிரமிசஸ். அந்த இடத்துல நாங்கள் எப்படி வேணாலும் நாங்க தடுத்துக்கலாம், மீடியா அங்க இருக்கணும்னு. பொது இடங்கள்ல அது பப்ளிக்கோட இடம், அதுல நாங்க எப்படி தடுப்புகள் அமைக்க முடியும், யார் எங்க போகணும்னு சொல்ல முடியும், என்ன பண்ண முடியும்? சோ அங்க எதுக்கான டிலேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த இடத்துலயும் காவல்துறையோ இல்ல அங்க இருக்கிற லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே அந்த அங்க இருக்கிற டிராபிக்கையும் சரி பண்ணல. அதனாலதான் டிலேன்றது எல்லாருக்கும் தெரியும். கரூர் பெருந்துயர சம்பவத்தின் போது தவிகவினர் தாக்கப்பட்டதாக அக்கட்சியின் நிர்வாகி நிர்மல்குமார் புகார். கரூர் செல்ல முயன்ற போது தவிகவினரை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. அனைத்து ரோடுகளும் தடை செய்யப்பட்டது. உள்ள யாரும் அவ்வளவு சீக்கிரம் போக முடியாது. எந்த கொடி கட்டிய வண்டி, அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கொடி கட்டிய எந்த வண்டியும் வாகனமும் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. அனைத்து நிர்வாகிகளும் தாக்கப்பட்டார்கள். அனைவரும் தாக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார்கள். கரூர் சம்பவத்தை அடுத்து அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பா என்ற கேள்விக்கு தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதில். சொல்லிட்டோம், அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஒரு மாதத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. நாங்க அமைதியா இருந்தோம், நீங்க எல்லாம் விவாதம் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நாங்க எங்க பேசலாம். கூட்டணி
கூட்டணி விவகாரத்தில் 1 மாதத்திற்கு முன்பு என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதுதான் தற்போது வரை நீடிக்கிறது என்று விளக்கம். முடிவு பண்றேன். ஏன்னா திரும்ப இந்த கொஸ்டின்ஸ் வருது. 1 மாசத்துக்கு முன்னால் என்ன நிலைப்பாடோ அந்த நிலைப்பாட்டில் எங்கள் கட்சியில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை கண்டிப்பா தெரிவிக்கிறோம். தவிக தலைவர் விஜயின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் எப்போது தொடங்கும்? தமிழக அரசு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுத்து நீதிமன்றம் அனுமதி அளித்த பின்னர் தொடங்கும் என்று விளக்கம். இப்போ தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது என்னன்னா, எங்களுடைய தலைவரின் பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு அனுமதி இன்னமும் எஸ்ஓபி காமன் எஸ்ஓபி டிஃபைன் பண்ணாமல் இருக்கு. எங்களுக்கான அனுமதி வேண்டும் சொல்லி அதன் அடிப்படையில் தான் 10 நாள் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக அடுத்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகு கண்டிப்பாக எங்களுடைய பயண திட்டங்கள் தலைவருடைய பிரச்சார திட்டங்கள் கண்டிப்பாக